நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். 100 ரூபா காசை கொடுத்து இந்த ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயின் நினச்சிட்டிங்களா? ட்ரெயின் இல்லை, கப்பலில் போகிறோம் நம்ம. இந்த தண்ணி பார்க்கும் போதே பாருங்கள், இங்கே ஒரு கலர் தெரியும், பேக்கில் ஒரு கலர் தெரியும். அது ஏன் அப்படி தெரியுதுன்னு நினைக்க யோசிச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை இது ஏன் இப்படி தெரியுதுன்னு இப்போ நீங்கள் எப்போ யோசிச்சுருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த சைட்லேருந்து ஒரு கடலும் இந்த சைட்லேருந்து ஒரு கடலும் கலக்குது. அதனால தான் அப்படி தெரியுது. அங்கே பாருங்கள், நமக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்துட்டுருக்கோம், ஜெட்டு வேகத்தில் வரோம். இதில் என்ன ஒரு நல்ல அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அலை வந்து மேலே வரும்போது நீங்களும் மேலே ஏறுவீங்க இந்த கப்பலில், லைக் போட்டில். லைக் அலை வந்து கீழே இறங்கும் போது நம்மளும் கீழே இறங்க அந்த ஃபீல் கிடைக்கும். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆற்றுலையோ இந்த மாதிரி போட்டிங்லாம் போயிருப்போம், வேறு ஏதாவது குளம் இந்த மாதிரி இதில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் அங்கே இல்லாத இங்கே ஏன் அப்படின்னா, இதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. இதே மாதிரி நம்ம சைடில் இருக்க ஸ்லாங்கு வேறு, கன்னியாகுமரியில் இருக்க ஸ்லாங் வேறு. நம்மலாம் வந்து என்னன்னு சொல்லுவோம், கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்னியாகுமரி கன்னியாகுமரி அப்படின்றாங்க. அதுக்கு அவர் என்னலே என்னவே ஏ மக்கா. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த கடலோட கலர் பாருங்கள், நம்ம சென்னையில் இருக்க பீச் கலர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். மூந்து பார்த்தா ஒரே நாத்தமாக இருக்கும். ஆனால் இந்த தண்ணியை அள்ளி குடிக்கலாம் போல், அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க நம்ம பீப்புள்ஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா, இந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஸ்கின் இஷ்யூஸு, வேறு ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் குளிச்சுட்டு போங்க. அதுக்குன்னு இந்த இடத்துல வந்து குளிச்சிடாதீங்க. அது குளிக்கிற மாதிரி ஒரு சில பக்கத்தில் சின்ன சின்ன பீச் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் குளிங்க. நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் விவேகானந்தர் பாறை. அதுக்குள்ளே தான் விவேகானந்தரை கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். விவேகானந்தருக்கு இங்கே மணிமண்டபம் கட்டி வச்சுருக்காங்க, அதை தான் கட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ நம்ம இறங்க வேண்டிய இடம் பக்கமாக நெருங்கியாச்சு. ஸோ அங்கேருந்து பாருங்கள், அங்கே ஒரு ஷீட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் தான் நம்ம ஏறி அந்த கோபுரத்துக்கு போகிறோம். அங்கே இருக்க மாதிரி கோபுரம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கு இந்தாண்ட ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே இன்னும் ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் போட்ட அந்த கண்ணாடி பிரிட்ஜி, கிளாஸ் பாலம், அந்த பாலத்தில் நடந்து போகலாம். ஸோ அங்கே போயிட்டு நேராக மேலே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் பார்க்கலாம். திருவள்ளுவரை கிட்ட நின்னே பார்க்கலாம் நம்ம. அது எல்லாம் ஃபுல்லாக ஸ்டோன்லே பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டாப் வந்தாச்சு. நம்ம இறங்க போகிறோம் திருவள்ளுவர் சிலையை. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பபாய்.